ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் நமக்கு நாமே சில நேரங்களில் ஒரு எல்லையை வந்து வகுத்துக்கணும். அப்படி நம்ம எல்லையை வகுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மதிப்பு தெரியாமையே போயிடும், மதிப்பு இல்லாமையே போயிடும். இந்த மணத்தக்காளி செடி மாதிரி இந்த செடியை நீங்கள் ரோடு சைடில் எங்கே வேணாலும் பார்க்கலாம். இதில் வந்து அவ்வளோ வேரில் இருந்து இலை, கனி, காய், பூன் எல்லாமே வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. ஆனால் இதை நம்ம வந்து அவ்வளோவா கேர் பண்ணி எடுத்துக்க மாட்டோம். நமக்கு எக்ஸ்பென்சிவாக ஏதாவது கிடைச்சா மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ரொம்ப சீப்பாக, அதே சமயத்தில் பெஸ்ட்டான விஷயங்கள் வந்து நம்மளோட ஃபுட்ஸ்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த செடி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான செடி. கண்டிப்பாக வாரத்தில் நீங்கள் சேர்த்துக்கிற கீரைகளில் இந்த கீரையை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். மணத்தக்காளி கீரை வந்து அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரியாது என்னென்னா வயிற்றுப்புண் வந்து நல்லா ஆற்றும். வயிற்றுப்புண் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாய்ப்புண்ணும் இருக்கும். ஸோ இந்த பழங்கள், இந்த இலைகள், இந்த கீரையை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த வயிற்றுப்புண் எல்லாமே சரியாகிடும். இதோட கனிகளும் நம்ம சாப்பிட்லாம். இந்த காய்களை வந்து நம்ம தயிரில் ஊற வச்சு வத்தலாக்கி கூட குழம்புல ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அந்த மாதிரி இந்த செடி கம்ப்ளீட்டாகவே நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதை நம்ம சமையல்லையும் சாப்பாட்லையும் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.